ஆ, என்ன சுகம் என்ன சுகம் அப்பா! இது மாரி ஒரு சுகம் இருந்ததே இல்லடி. ஏண்டி போதும்டி வாங்கடி, தண்ணிக்குள்ள கடந்து தவளை மாதிரி துள்ளிக்கிட்டே கிடக்குறீங்க. வாங்கடி வீட்டுக்கு போகணும். எவ்வளோ நேரம் ஆயிட்டு இருக்குது. நீங்க கூப்பிட்டா இதுக்கு தாண்டி உங்க கூட நான் வர்றதே இல்லை. ஏக்கா, இந்த முக்கோடுக்காரி வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டா. அவங்க கூட சேர்ந்து இவ்வளோ எவ்வளோ ஆட்டம் போட்டுட்டு இருக்கா பாருக்கா. அக்கா, நல்லா வெயிலுக்கு இதமா இருக்குக்கா. அத்தாங்க எந்திரிச்சு வரவே மனசு வரமாட்டேங்குது. ஏண்டி உச்சி வெயிலே கீழே இறங்கிடுச்சுடி. மணி 5 இருக்க முடியும். வீட்டுக்கு போகணும் வாங்கடி. ராத்திரிக்கு இன்னும் போய் சோறு வேற ஆக்கணும். அதான் என்ன பண்ணிட்டு இருந்த பொழுதுக்கும் அவங்களோட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருந்தியா? இன்னும் சமைக்காம என்னடி பண்ற, கத்து அப்படின்னு சொல்லி கத்துவாமடி. ஏண்டி பாவமுடி அக்கா, வாமுடி போலாம். ஏண்டி புஷ்பா, இன்னைக்கு நல்ல தண்ணி விடுறாமடி, வாங்கடி போலாம். நானும் மறந்து போயிட்டேன்டி, வாங்கடி போலாம். ஐயோ, இன்னைக்கு பைப்ல நல்ல தண்ணி வருமா? ஐயோ, எனக்கு ஞாபகமே இல்லையே. ஏண்டி வெயில் காலத்துல கிடைக்கிற 5 குடம் தண்ணி கிடைக்காம போயிட முடியும், வாங்கடி. அப்புறம் குடிக்க தண்ணி இருக்காது, வாங்க முடி போவோம். ஏண்டி ஊர்க்காரங்க பூரா வந்து கூடியிருப்பாளுங்கடி. அவ்வளவு குந்தாணிகளும் பைப்பாண்டதா இருப்பாளுங்க. ஏண்டி வாங்கடி, அப்புறமா வந்து குளிக்கலாம். எல்லா தண்ணியும் பிடிச்சிட்டு போயிடுவாளுங்க, அப்புறம் நமக்கு தண்ணி கிடைக்காதுடி, வாங்கடி. ஆத்துக்கு எப்போ கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. இன்னைக்கு தான் கூட்டிட்டு வந்தாளுக. இன்னைக்கு தான் இந்த நல்ல தண்ணி வரணுமா? நான் குளிச்சுட்டு 3 நாள் ஆயிட்டு. இன்னைக்கு தான் நல்லா குளிக்கலாம்னு ஆத்துல கிடந்தா, இன்னைக்கு தான் நல்ல தண்ணி வருவாது, கள்ள தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு கிடக்குறாளுங்க. ஏண்டி வாக்க குடிக்க தண்ணி இல்லை, சோறு ஆக்கவும் தண்ணி இல்லை, வாரத்திலேயே ஒரு நாள் தான் விட்றாங்க. வாங்க முடியே, கிடைக்கிற 5 குடம் தண்ணியும் கிடைக்காம போயிடும், ஆக்கிடுவாளுங்க. ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவ ஒரு குடம் எச்சா பிடிச்சிக்குவாளுங்க. சரிக்கா, நீங்க முன்னே போக நான் வரோம். அடியே முக்கோடுக்காரி, 2 குடம் உங்கள் வீட்டில் இருக்குது, நான் 3 குடம் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த 2 குடத்தையும் நீ சீக்கிரம் வந்து எடுத்துகிட்டு வாடி. அப்படியாக்கா, எப்போ கொடுத்தீங்க எங்கள் வீட்டில் 2 குடம் நீங்கள்? அடியே உங்கள் மாமியா தண்ணி இல்லைன்னு எங்கள் வீட்டில் இருந்து எடுத்துக்கிட்டு போனாவ. வீட்டில் தான் இருக்கும், குடத்தை நீ எடுத்துகிட்டு வரும்போது வா. வரேன்க்கா, இருந்தால் எடுத்துகிட்டு வரேன். வரோம் வரோம்னு தான் சொல்கிறாளுங்களே ஒளிஞ்சி அப்படியே கிடக்குறாளுங்க. எவ்வளவு எந்திரிச்சு வராளுங்களா பாரு. அக்கா, முன்னே போய் வரிசையில குடத்தை போடுங்க. எப்படி பின்னே நாங்க பாஞ்சி சிங்கம் மாதிரி வாரோம்னு பாருங்க. மண்டைக்கு வழி இல்லாத மாதிரி பொழுதுக்கும் பேசிட்டே இருப்பாளுங்க. ஏண்டி கோட்டிக்காரி, எழுந்திரிச்சு வா முடியும். நல்ல தண்ணி வேணுமா வேணாமாடி உங்களுக்கு? ஏலே வாமுக்கா, 2 அக்காவும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க, வாங்குக்கா போகலாம் நம்ம எல்லாரும். ஏண்டி ஒத்தரோசா, இந்த பாட்டி குடம் குடமா தூக்கிட்டு போயிட்டே இருக்குது. இதோட எத்தனை குடம் தூக்கிட்டு போயிருக்கோம்? ஏண்டி குள்ளச்சி, என்னடி குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? நான் இதோட 4 குடமாக்கும். இன்னும் ஒரு குடம் கொண்டு போனாதான் 5 குடம். என்னவோ குசு குசுன்னு கேட்டுட்டு இருக்கிறா. இங்க பாருமுக்கா, குசு குசுன்னு என்ன பேசிட்டு இருந்தேன்னு கேளு. அதை விட்டு குள்ளச்சி கள்ளச்சின்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, இன்னும் வேற மாதிரி ஆயிரும், பாத்துக்கோ. ஆகும் முடியே. ஏக்கோ, நீ கம்முன்னு போவும்க்கா. ஏண்டி சின்ன பொண்ணு, நான் கம்முன்னு தானே போயிட்டு இருக்கிறேன். இவ தானே ஏதோ குசு குசுன்னு சொல்லிட்டு இருக்கிறா. அதை கேட்காம நீ என்னடி என்கிட்ட வர? சரி சரி விடுமுக்கா. கம்முன்னு இருங்களேண்டி, ஏண்டி இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க? ஏண்டி சின்ன பொண்ணு, அவ அந்தாண்ட திரும்பவே இல்லை. அவ எத்தனை கூட பிடிச்சிருக்கான்னு என்கிட்ட கேட்குறா. உடனே அவளுக்கு காது கேட்டுருச்சு பாடி சின்ன பொண்ணு. எம்கா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்கக்கா. அவ பாம்பு காது வச்சுக்கிட்டு இருப்பா. சும்மா கம்முன்னு கிடமுடி, வம்பு இழுக்காம. அக்கா, இப்போ யாருக்கா பிடிச்சிட்டு இருக்கிறாங்க? நீங்கள் எங்கக்கா கொண்டு வந்து குடம் வச்சிருக்கிறீங்க? நம்ம எப்போதாக்கா தண்ணி பிடிக்கிறது? இப்போ பர்வீன் பிடிச்சிட்டு இருக்கிறாடி, அதுக்கப்புறம் ஒத்தரோஜா பிடிப்பா, அதுக்கப்புறம் நீ பிடி, அதுக்கப்புறம் இந்த குள்ளச்சி பிடிப்பா, அதுக்கப்புறம் நான் பிடிக்கணும். எக்கோ, என்னக்கா நீயும் குள்ளச்சி குள்ளச்சின்னு சொல்கிற? கம்முன்னு இருக்கா, அப்படிலாம் சொல்லாதக்கா. ஏய், நம்ம அக்கா தானடி, விடுமுடி. ஏக்கோ, ஒத்தரோஜாக்கா, இந்த குடத்தை கீழே வச்சாதான் என்ன தலையிலேயே தூக்கி வச்சுக்கிட்டே கிடக்க. கீழே வைய முடியே. சின்ன பொண்ணு, உனக்கு விஷயம் தெரியாதா? கீழே வச்சா மாற்றி தூக்கிட்டு போயிடுவாளுங்க. இது புது குடமுடியே, இன்னும் பேர் கூட எழுதலை. ஏக்கா இன்னும் பேர் எழுதாமல் வச்சிருக்கிற? எழுத வேண்டியதே நமக்கா. அட நீ வேறடி, வீட்டில் பேனா தேடினா கிடைக்கவே இல்லை. பேனா இருந்தால் நான் எழுதிருப்பேன், எழுதுனடி. ஏற்கனவே என் குடத்தை மாற்றி தூக்கிட்டு போயிட்டாளுவ. யார் தூக்கிட்டு போனான்னு தெரியல. என்னடி சொல்கிற ஒத்தரோச்சா? அக்கா, போன வாரத்துக்கு முன்னாடி என் குடத்தை தூக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு குடம் இங்கே வச்சுட்டு போயிட்டேங்க. போயிட்டு என் புருஷன்கிட்ட சொல்லி குடத்தை தூக்கிட்டு வர சொன்னதுக்கு அந்த ஆளு பழைய குடத்தை தூக்கிட்டு வரானுக்கா. என்னையா பழைய குடத்தை தூக்கிட்டு வர, இது நம்ம குடம் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த குடம் தாண்டி இருந்துச்சுன்னு சொன்னாரு. சரின்னு சொல்லி திரும்பி வந்து பார்த்தா என் குடத்தை காணுமுக்கா. எவ்வளோ குடம் திருடிட்டு போயிட்டாளுவேன்.
அதனாலதான் தூக்கி தலையிலே வச்சுக்கிட்டு இருக்கேங்க. பேர் கூட எழுதல பாத்தியா? பேர் எழுதிட்டு வச்சாலே குடம்னு சொல்லிட்டு இது எம் குடம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுறாளுவ. பேர் எழுதாம வச்சா இது அவளோட குடம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுவாளுங்க. இப்படி இல்லாமக்கா செய்யறாளுக. ஆமாண்டி, அநியாயம் செய்யறாளுங்க. ஒரு குடத்தை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாளுங்க, விளங்காதவளுக. கை விளங்காம போக. ஏண்டி இப்படி சாப்பிட விடுற? பேர் பார்க்காம எடுத்துட்டு போயிருப்பாளுக, விடு பார்த்துக்குவோம். ஏன் புது குடத்தை தான் தூக்கிட்டு போகணுமா? பழைய குடம் பேர் போடாம இருக்கு, அதை தூக்கிட்டு போக வேண்டியதானே அவளுக. என்னக்கா சப்போர்ட் பண்ற? நீ தூக்கிட்டு போனியாக்கா? போடி போடி, இவளுக்கு போய் நான் நல்லது சொல்றேன் பாரு. பாரு என்னையே குடந்துருடின்னு சொல்லுவா போல இருக்கு. போங்கடி நீங்களும் உங்க குடமும். ஒத்தரோசா கூட இருக்கிறவங்களையே குடம் திருடி அது திருடின்னு சொன்னேன்னு வச்சுக்க, மூக்குலயே ஒரே குத்து குத்துவும் இல்ல, ரத்தம் பொல 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 பொலான்னு கொட்டிடும் பாத்துக்கோ. குத்துவ நீ. ஏண்டி சண்டை போடாம கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேண்டி. பைப்பு கிட்ட அடிக்கடி போடாம இருங்களேண்டி. ஏக்கா 4 குடம் நிரம்பிடுச்சு, இது 5வது குடங்க, நான் தூக்கிட்டு போறேன். சரியாக்கா? அக்கா நீங்க எல்லாரும் பிடிச்சிட்டு தண்ணி மீதி வந்துச்சுன்னா சொல்லுங்க அக்கா. திரும்பி வந்து அதே மாதிரி ஆளுக்கு 5 குடம்னு பிடிச்சிக்கோங்க. அப்படியே பர்வீனா, சரி முடியே. ஏண்டி தண்ணி பிடிங்க ஆரம்பிங்கடி. ஏண்டி ஒத்தரோசா, உனக்கு தான் முன்ன வரும், நீ போய் பிடிடி. அக்கா என்கிட்ட பைப் இருக்கு, நம்ம எல்லாரும் இழுத்துட்டு போய் அங்க பக்கத்து வீட்டுட்டே வச்சுட்டு பிடிச்சிக்கலாம். எல்லாரும் இழுத்துட்டு போயிருவோமாக்கா? ஆமாக்கா, இங்க இருந்து யார் தூக்கிட்டு போறது? ஓசு போட்டு எல்லாரும் பக்கத்துலயே பிடிச்சிக்கலாங்க. ஏய் ஒத்தரோசா, ஊசு போட்டு பிடிக்கிறேன் கீசு போட்டு பிடிக்கிறேன்லாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் இங்க இருந்து தான் பிடிக்கணும். ஏன் இதுனா உன் அப்பா முட்டு பைப்பா? நான் எங்க வேணாலும் ஓசு போட்டு பிடிப்பேன், அதை எதுக்கு நீ கேட்குற? அது என்ன உங்க அப்பா முட்டு பைப்பாடி ஓசு போட்டு இழுத்துட்டு போறதுக்கு? உனக்கு கள்ள தண்ணி பிடிக்கிற நீ ஓசு போட்டு பிடிக்கூடாதுன்னு சொல்லுவியாடி? யாரடி கள்ள தண்ணி பிடிக்கிறா? கள்ள தண்ணி பிடிக்கிற கிள்ள தண்ணி பிடிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா எந்திரும்பா வருங்க எனக்கு கோவம். அக்கா, போன வாரம் நீங்க பிடிக்கும்போது ஒரு குடம் எக்ஸ்ட்ரா தாக்கா பிடிச்சிட்டு போனீங்க. சரி போனா போகுதுன்னு விட்டேன். இப்ப என்னக்கா இப்படி சண்டைக்கு வரீங்க ஓசு போடுறதுக்கு நீங்க? ஏய் சின்ன பொண்ணு, தேவையெல்லாம் பேசணும்னு வச்சு எனக்கு கோவம் வந்துடும். நான் ஒரு கூட எக்ஸ்ட்ரா பிடிச்சது நீ இன்னும் பார்த்துட்டே அந்த மாதிரியே பேசுறடி. ஆமாக்கா, நான் பார்த்ததுனால தான் பேசுறேன். நீங்க ஒரு குடம் எக்ஸ்ட்ரா தான் பிடிச்சிட்டு போனீங்க. இப்போ என்ன நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க? எனக்கு கண்ணு தெரியாது அது தெரியாதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோ, நீ பாத்தியான்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோ, எனக்கு கோவம் வந்துரும் பாத்துக்குங்க. ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்கிற நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க? சும்மா ஓவரா பேசிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து. ஐயோ சண்டை வேணாங்கடி, வாங்கடி கம்முன்னு வாங்கடி, பைப்லயே நம்ம பிடிச்சிட்டு போயிடலாம். அக்கா நீ கம்முன்னு கிடக்கா. இவ என்ன பேச்சு பேசுறா? இன்னைக்கு நான் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். பார்க்கலாண்டி வாடி, ஒரே அடி செத்துருவ பாத்துக்க. ஏய் யாரடி அடிப்ப? நான் உன்னை அடிக்கிறேன் பாருடி. நல்லா போடுக்கா, நானும் பின்னாடி பேக்ல ஒன்று உதைக்கிறேன் பாரு. ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்கிறீங்க, எனக்கு மட்டும் அடிக்க தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏக்கா புஷ்பாக்கா கம்முன்னு இருக்கு, எதுவுமே கேட்க மாட்டியா நீ? ஏ விடுங்கடி, ஏன்டி இவ்வளோ போட்டு எப்படி அடிக்கிறீங்க? கேஸ் சைடு பத்தி அடியே. சின்ன பொண்ணு ஒத்தரோசா கம்முன்னு இருங்கடி. கம்முன்னு இருக்கணும்னு சொன்னா வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்துருக்கணுங்க. அவ என்ன பேச்சு பேசுறா? அடியே வந்துடி, நம்ம போயிடலாம். இவளுங்க 2 பேரும் அடங்க மாட்டாளுங்கடி, வாடி நம்ம போலாம். ஏய் என்னையே அடிச்சிட்டீங்க இல்லடி, என் குடிகார புருஷன் வரட்டும்டி. உங்களெல்லாம் நான் ஒரு கை பாக்குறேன்டி, இருங்கடி. ஐயோ இடுப்பை உடைச்சிட்டாளுங்களே, என்னால நிமிர்ந்து நடக்க முடியலையே, என்ன பண்ணுவேன்? நான் பேசிக்கிறேன்டி உங்களை. ஏய் சின்ன பொண்ணு வந்துட்டு போயிடுவோம், நம்ம இன்னைக்கு ஒரு வழி ஆக்கிட்டோம்ல. வாக்க வாக்க போயிடலாம். ஹலோ, யாருங்க? யார் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு பேசாம இருக்கீங்க? ஐயோ ஐயோ என்னை அடிச்சுட்டாளுங்களையா? ஐயோ ஐயோ என்னை அடிச்சுட்டாளுங்கய்யா. ஐயோ என்னையா பண்ற உள்ள? அடியே அடியே, என்னடி ஆச்சு? என்னடி இப்படி எழுதிட்டு வர? ஐயோ என்னை அடிச்சுட்டாளுங்களையா, அடிச்சுட்டாளுங்கய்யா. என்ன பண்ணுவேன் நானு? என்னை இப்படி இடுப்பு உடைச்சு விட்டாளுங்களே 2 பேரும் சேர்ந்து. என்னடி சொல்ற? யாரடி அடிச்சா? இடுப்பு உடையிற அளவுக்கு என்னடி பண்ண? அவளுங்க எதுக்கடி அடிச்சாளுங்க? யாரடி உன்னை அடிச்சது? அந்த ஒத்தரோசாவும் சின்ன பொண்ணும் தான் தண்ணி பிடிக்கிற இடத்துல ஓசு போட்டு பிடிக்கிறேன்னாலுங்க. எதுக்கடி பிடிக்கிறீங்க? அது பொது பைப்பாச்சேன்னு சொல்லி கேட்டேன். இது என்ன உன் அப்பா முட்டு பைப்பான்னு சொல்லி என்ன அடிச்சு விட்டாளுங்கய்யா. அடியே, நீ கம்முன்னு விட்டுருக்க மாட்டியே, நீயும் பயங்கரமான ஆளாச்சே. யோ அவளுங்க 2 பேருயா சேர்ந்து என்ன அடிச்சு விட்டாளுங்கன்னு சொல்றேன், நீ வந்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கிற? அடியே, பைப்பு சண்டையை பைப்போட முடிச்சிருடி. அவளுங்க 2 பேரும் சரியான பஜாரிங்கடி. ஊரே அவங்கள பார்த்து பயப்படும். ஐயோ இவனுங்க பயங்கர வாயாடிங்க, பயங்கரமா சண்டை போடுவாங்க சொல்லும். நீ என்னடனா அவளுங்கிட்ட போய் சண்டை போட்டு வந்து என்ன போய் கேளுன்ற? யோ நீலாம் என்னையா ஆளு? உன்னெல்லாம் போய் நான் கட்டினதுக்கு என்னத்த சொல்வேன் நான் இப்போ? சரிடி விடுறி, எனக்கு பசிக்குதுடி, போய் சமைச்சு குடுடி. அவ அங்க இடுப்பு உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. இவருக்கு சோறு தான் முக்கியம். சோறும் கிடையாது ஒன்றும் கிடையாது. போ எப்போ
தண்ணி பிடிக்க போனா தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு வரணும். அதை விட்டுட்டு அவளுங்க அதை பண்றாளுங்க இவளுங்க அதை பண்றாளுங்கன்னு எப்ப பார்த்தாலும் இந்த வாரத்துல ஒரு நாள் சண்டை போட்டுக்கிறதே இவனுங்களுக்குலாம் வேலை. என்னதான் பொம்பளைங்களோ சாமி, பைப்பு கிட்டன்னு போனா இப்படிதான் சண்டை போட்டுக்கிறானுங்க. இதுல வேற நம்ம போய் கேள்வி கேட்கணும்னு நடிச்சுக்கிறாளுங்க. என்னதான் பண்ணுவோம் போ. கடவுளே, இவங்களுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்க வைப்பா, எங்களையும் காப்பாத்துப்பா.